அதுவும் இல்லாம what I really loved about Vignesh sir's writing in the movie is that அந்த ஒரு சீன்ல வேர் எவ்ரிதிங் கனெக்ட்ஸ் ஸோ வெல். ஒரு ரொம்ப எல்லாத்துக்கும் ஒரு ரொம்ப அழகான கனெக்ஷன் இருக்கும். அவரோட ஒர்க்கு சின்சியாரிட்டி, அவர் ஒரு விஷயத்தை நினைக்க நீங்க இன்னைக்கு பாக்குற அவுட்டை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் திருப்தியாகிற வரைக்கும் விடவே மாட்டாரு. அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்தாரு. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். தியேட்டர்ல போய் பார்க்குறப்ப தான் அதோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. இது நான் சின்ன சின்ன இதெல்லாம் ஓகே தானே, இதெல்லாம் ஓகே தானே நான் சொல்லிட்டே இருப்பேன், சும்மா போட்டு தேய்ச்சிட்டே இருக்காருப்பான்னு. ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது வந்து தியேட்டரில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் தெரியுது, பயங்கரமாக பண்ணிட்டாரு. அந்த உழைப்பு உண்மையான, அதாவது அர்ப்பணிப்புக்கான அர்த்தம் வந்து தியேட்டரில் கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து அன்பு தம்பி பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு வந்து நான் பெரிய சல்யூட் பண்ணுறேன். என்னன்னா அவ்வளோ லவ் பண்ணுறான் ஆடியன்ஸ். அதில் அவருக்கு பெரிய ஆடியன்ஸ்க்கும் அவருக்குமான லவ் இருக்குது பார்த்தீங்களா, செலிப்ரேஷன். ஒரு தனி மனிதனாக வந்து சினிமாவில் ஸ்க்ரீனில் ஊண்டி ஒரு 4வது படத்தில் இவ்வளோ வரவேற்புன்னா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது அவ்வளோ சொந்தங்களை சம்பாதிச்சிட்டாரு. ஸோ இந்த தலைப்பு போல் 4வது படமும் வெற்றி கொடுத்த பிரதீப் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவரோட ரசிகர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனால் ரசிகர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டான். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து பேச கூப்பிட்டாங்க, அந்த ஸ்டேஜ் நான் எதிர்பார்க்கல. அப்போ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். நான் எந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன்னா செப்பல் கூட ஒழுங்காக போடல, அப்படியே கூப்பிட்டாங்க, அப்படியே மேலே போனேன், டோட்டல் பிளாங்க். ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கிட்டு வந்து பார்வதிகிட்ட கேட்டேன், சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்குமா, நான் அங்கே பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சக்ஸஸ் ஆனால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மேனிஃபெஸ்டட் சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்கும், தேங்க்ஸ் மீட்னு இருக்கும், அது அழகாக போகும், ஆர்கானிக்காக நல்ல நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வரும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். லிட்ரலாக மேனிஃபெஸ்ட் பண்ணதோட சாமியை கும்பிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே எல்லாரோட நல்ல மனசு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் நான் அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படிம்பாரு. அந்த ஹைதராபாத்தில் சரிபோதா சனியோட ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் அப்படின்னு. இல்லை ஷூட்டிங் இன்னைக்கு முடிஞ்சிருது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்லை நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் பெரிய பொருட்செலவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்போ நான் செட்டாக போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனாக நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஓடும். அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஜம்ப் கட் பண்ணுவாங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கடை ஓடிட்டுருப்பேன். ஃப்ளைட்டில் வந்து முடிச்ச உடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படின்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு சார், இப்போ சரிபோதா நேரத்தில் இதான் மீசை தான் சார் எடுத்தா இந்த படத்துக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் தூரம் அதை குறைச்சி காட்டு. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா, பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால கொஞ்சம் மீசை இப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு இது ஓகே ஆகுங்க, ஓகே பட் முழுக்க எடுத்துட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ண இப்போ தான் நியூ ஏஜ் ஜெஸ்டியாக பார்க்க முடியுது அப்படின்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பார். இப்போது எங்கள் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட் கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பார். ஏன் சார் அப்படின்னு. இல்லை சார், பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார், நான் அதிகபட்சம் என்னோட படம் ஆனால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார். இல்லை பிரதீப் சார் அப்போ இந்த ட்ராகன் ஒரு படம், அது சார் இது டூடுன்னு ஒரு படம் வந்து போகிறாரு, அதனால் அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து அந்த செட்டு போட்டுறேன் சார், இன்னைக்கு கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வரமாட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அது பரவாயில்ல சார், என்ன ஒரு எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும், ஆகிட்டு போட்டும். அப்புறம் திருப்பி மனசு கேட்காத. சரி, படம் இப்படியெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க, ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா,
சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க? நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார் என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது வந்து சொல்லும்போது 2:20. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். முடிஞ்சா ஒரு 1/2 hourல கமலா தியேட்டரில் இருந்தீங்கன்னா அந்த மயிலிறைய சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நைட் ஷூட் வேறு இருக்குது சார். இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படத்து நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படியெல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு சுகமான சுவை தான் எங்கள் விக்கி சார். 3 வருஷம் அப்போவே இந்த படம் பண்ண போகிறோன்னு ஆடியன்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவ்வளோ டிலே அண்ட் கிட்டத்தட்ட 5 டேட்டு போட்டிருக்கோம். சம்மரு, டிசம்பரு, ஃபெப்பு அந்த மாதிரி போட்டு பாட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி வந்துச்சு. இது மாதிரி ஆக்சுவலாக வந்து ரொம்ப டிலேஸ் அண்ட் இது இருக்கும்போது யூஸ்வலாக ஒரு படத்தோட ஹைப் வந்து கம்மியாயிடும் அண்ட் நம்பிக்கை குறையும். இது எல்லாமே இந்த டீமுக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஜென்ரலாக எந்த படம் வந்து அந்த டிலேஸ்குள்ளே போனாலும் அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து எனக்குமே வந்து ஐயோ இது இவ்வளோ டிலே ஆகுது, எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி இதை ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்றது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அது ஓப்பன் ஆன விதம் எல்லாருக்குமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ரொம்ப பெருசாக ஓப்பன் ஆச்சு. நிறைய லவ் கிடைச்சதுக்கு நான் இந்த லவ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த தடங்கல்கள் இதெல்லாம் தாண்டியும் திடீர்னு இந்த ஓப்பனிங் வந்து பார்க்கும்போது மக்களுக்கு உங்கள் அன்புக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிற எல்ஐகே லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படத்தை என்னுடைய அன்பிற்கினிய தம்பி அருமை இளவல் விக்னேஷ் சிவன் அவர்கள் எழுதி இயக்கி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிலே என்னுடைய தம்பி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்திருக்கிறார்கள். என் அன்பு இளவல் அனிருத் அவர்கள் இசையமைத்திருக்கிறார்கள். என் அன்பிற்கினிய தம்பி இந்திய நாட்டின் சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரான ரவிவர்மன் அவர்கள் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்லையாய் வடித்தவர், கலர்ஃபுல் காட்சிகளில் கனவுகளை படைத்தவர், போடா போடியில் துள்ளி குதித்த இளமை, நானும் ரவுடிதான் என்று சொல்லி ஜெயித்த பெருமை, எளிமையான வரிகளால் இதயங்களை தொட்டவர், பாடல் ஆசிரியனாய் பாட்டிலேயே மேஜிக் செய்பவர், இயக்குனராய் இவர் ஒரு ட்ரீம் மேக்கர், வசனங்களில் இவர் ஒரு ட்ரெண்ட் செட்டர், காத்து வாக்குல தனது காதலை சொல்லி நயன்தாராவின் இதயத்தில் இடம் பிடித்தவர், முகத்தில் தெரியும் செல்மிஷ அரட்டை, இவருக்கு உயிர் குழந்தைகள் இரட்டை, தானா சேர மாட்டார், சேர்ந்தால் விடமாட்டார், தமிழ் சினிமாவில் பலரும் பொறாமை கொள்ளும் சின்ன சிரிப்பில் மக்களை சிறைப்பிடித்தவர், காப்பீடு கம்பெனியின் காரணக்கர்த்தா, 2040 காதலை இன்சூரன்ஸ் பண்ண லவ்வபிள் மேன், டிரெக்டர், ப்ரொடியூசர் விக்னேஷ் சிவன் அவர்களை பேச அழைக்கிறோம். நேற்று ஒரு இன்டர்வியூவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஸ்டேஜில் ஒரு வடிவேல் ஃபைட்டில் வந்து அவர் எப்படி கப்பு வாங்கிட்டு நியாயமாக இந்த கப்பு எனக்கு தான்டா சொந்தம், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் பாடுறான்ற மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனதே வந்து எனக்கு ஒரு பிளாக் பஸ்டர். இந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் தான், எனக்கு ஒரு ஹிட்டு.